பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அன்னாள் உபவாச ஜெபத்தின் 8வது நாள். இந்த நாளின் தரிசன வார்த்தையாக எரேமியா 23:5 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். ஆமாங்க, தாவீதுக்கு தேவனாகிய கர்த்தர் நீதியுள்ள கிளையாக இயேசு கிறிஸ்துவை எழும்ப பண்ணினது போல உங்களுடைய கற்பத்தின் கனியையும் நீதியுள்ள கிளையா அவர் எழும்ப பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனத்துல ஒரு மனிதனுடைய கால்கள்ல கட்டு போடப்பட்டிருக்கிறது, ஒரு காயம் இருக்கின்றது, ஒரு கட்டு போடப்பட்டிருக்கின்றது. அது பல வருடங்களாக இருப்பது போல தெரிகிறது. ஏன்னா அந்த கட்டு அவ்வளவு அழுக்காக காணப்படுகிறது, யாரும் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது. அந்த கட்டுகளை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களால் அறுத்து சுகமளிக்கும் தைலத்தை தமது கைகளால் அந்த காயத்துல தடவி அந்த மனிதனுடைய கால்களில் இருக்கின்ற புண்ணை அவர் ஆற்றி சுகமளிக்கிற ஒரு காட்சியை கர்த்தர் காண்பித்தார். சங்கீதம் 22:24 உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். கற்பத்தின் கனி ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில உபத்திரவங்களை நீங்க சந்தித்திருக்கலாம். பலர் உங்களை அற்பமாக எண்ணிருக்கலாம், அருவருத்திருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்க குரலை கேட்கிறார். எரேமியா 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைங்க. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு தகப்பனே, தாவீதுக்கு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணினது போல இந்த ஜெபத்தை செய்கிற ஒவ்வொருடைய சந்ததியும் நீங்க எழும்ப பண்ணுங்க. உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாம அருவருக்காம அவங்க கூப்பிடும் போது குரலை கேட்கிற தகப்பனே, கற்பத்தின் கனிக்காய் கூப்பிடுகிற இவருடைய குரலை கேளுங்க. உங்களால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கற்பத்தின் கனி ஆசீர்வாதத்தை நீங்க தந்ததற்காய் நன்றி. குடும்பங்களில் இருக்கின்ற தடைகளை நீங்க மாற்றினதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.